கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே நீர் உயிர்த்தெழுந்தீர். நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கவும், ஆண்டவரே நீர் இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவராக இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே இந்த வேளையிலே உணர்ந்து உம்முடைய மகிமையான பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தி உமக்கு ஆராதனை செலுத்தவும், உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனையை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு மட்டாக கர்த்தர் ஆளுகை செய்து நடத்தி செல்வீராக. சகல மகிமையும் எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஜாதிகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே, எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் கர்த்தரை துதிக்க, அவரை போற்றி மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து அவரை உயர்த்தும்படியாக அவருடைய பரிசுத்த சன்னிதானத்திற்கு நேராய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் என்ற அந்த பழைய பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாமே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே,
மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் போடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தமைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தமைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து
மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆத்மின் ஜெயதோனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்பின் ஜெயதோனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். தாய் தன் பாலகனையே மறப்பினோம் நான் மறவேன் என்று சொன்னதால். தாய் தன் பாலகனையே மறப்பினோம் நான் மறவேன் என்று சொன்னதால். தாழ்த்தி என்னை அவர் கையில் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் போடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே எத்தனை அருமையான மகிமையான நாமத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கர்த்தர் நமக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். அந்த மகிமையான நாமத்தை நாம் சொல்லும் பொழுது எல்லா நோய்களும் ஓடிப்போகும். அந்த இயேசுவின் நாமத்தில் பேய்கள் ஓடிப்போகும். அந்த மகிமையான நாமத்தை சொல்லி நாம் கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அன்றைக்கு அந்த பர்தேமையோ இயேசுவை கூப்பிட்டது போல நாமும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுவோம். இயேசு என்னும் நாமத்தில் அற்புதங்கள் இன்றைக்கும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கலாமா? அவருடைய நாமம் எத்தனை மகிமையானது! அந்த இயேசுவின் நாமம் எத்தனை இனிமையானது! பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறது இந்த இயேசுவின் நாமம். நம்மை எல்லா விதமான சாபத்தின் கட்டுகளில் இருந்து விடுதலையாக்குவது அந்த இயேசுவின் நாமம்தான். இயேசுவின் நாமமே திருநாமம்,
முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும் என்று சொல்லி கர்த்தரை நாம் முழு இருதயத்தோடு ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தார் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். காசினி இல்லதனு கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினியில் அதனு கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இத்தரையில் மத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதயமான முத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதயமான முத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். பின்னவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், தேவநாமம். பின்னவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடி கண்டதிர்ந்து பயந்தோடும் தேவநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். ரொம்ப பழைய பாட்டு, எல்லாருக்கும் தெரிந்த பாடல். சரி, கம்ப்யூட்டரு ரொம்ப லேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது, அதனால தான் சத்தம் சரியாக வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸ்க்ரீனில் வந்த பிறகும் சத்தம் வராமல் இருக்கும்போது தான் தெரியுது அது கம்ப்யூட்டர் பிரச்சனை இல்லை, பாடுறவங்க பிரச்சனை அப்படின்ட்டு. அந்த இயேசுவின் நாமத்தை உணர்ந்தவர்களாக, அந்த இயேசுவின் நாமத்தை நாம் எல்லாரும் ருசித்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ருசித்தவர்கள் நாம் ஒரு ஆர்ப்பரிப்போடு மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தரை துதித்து பாட வேண்டும். ஆபிரகாம் ஐயா அப்படிதானே? கர்த்தரை ருசித்திருக்கிறோம் இல்லையா?
நம்ம எல்லாம் ருசித்து பார்த்திருக்கிறோம், ஒவ்வொருவரும் ருசித்து பார்த்திருக்கின்றோம். ஆகவே காசினியில் அதனுக்கு இணை இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே என்று சொல்லும்போது, இந்த பூமியில அந்த நாமத்திற்கு இணையான நாமம் எதுவுமே கிடையாது. ருசித்து பாட முடியாததுக்கு காரணம் நிறைய பேருக்கு பாட்டுல உள்ள அர்த்தமும் தெரிகிறது இல்லை. காசினியில் அதற்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறைவில்லையே. அது மாத்திரமல்ல, விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம் நம்மை அண்டிடும் பேய் பயந்து ஓடும் நாமம். எத்தனை மகிமையான ஒரு நாமத்தை சொல்லி நாம் பாடுகின்றோம். இந்த பாடலை பாடும் பொழுது எந்த பிசாசும் நம்மை நெருங்கி வரவே முடியாது. நாம் உணர்ந்து பாடுகிறதுல பிசாசு தலைதறித்து ஓட வேண்டும். அவனுடைய சக்திகள் வலுவிழந்து போக வேண்டும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தார் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தார் தொழுவோம் நாமம். காசினியில் அதனுக்கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினியில் அதனுக்கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தார் தொழுவோம் நாமம். இத்தரையில் மெத்தவாதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெய நாமம். இத்தரையில் மெத்தவாதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெய நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், இருதயத்தால் தொழுவோம் நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிடும் பேய் பயந்தோடும் வல்ல நாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிடும் பேய் பயந்தோடும் வல்ல நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால்
உம்முடைய நாமத்தை நான் தொழுது கொள்கிறேன் சுவாமி. உம்முடைய நாமம் எத்தனை மகிமையான ஒரு நாமம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, நீர் மனம் இறங்கும் சுவாமி. உம்முடைய இரக்கத்திற்காக வேண்டி நிற்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதித்து ஆராதனை செய்கிற இந்த வேளையில் தானே நீர் என்மேல் இறங்கும். உம்முடைய நாமத்தை சொல்லி துதிக்கிற இந்த வேளையில் தானே எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நீக்கி நிறைவை தருவீராக. பரிசுத்த குறைச்சல்களை நீக்கி பரிசுத்தத்தை தருவீராக. அழுகையை நீக்கி ஆனந்த களிப்பை தருவீராக என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்போமே. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாரும் தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் நன்றி செலுத்த போகிறோம். நாம் ஜப நிலையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம். உட்கார வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தங்கள் இருக்கைகளில் உட்கார்ந்து கொள்ளலாம். மற்றவர்கள் முழங்கார் படியிட்டு, அப்பா உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறவர் நீர் ஒருவர் தான் சுவாமி. உலகத்தில் எல்லாமே மாறலாம். அன்பு, மனித அன்புகள் மாறலாம், உறவுகள் மாறலாம், நாம் நம்பினவர்கள் நம்ம ஏமாற்றலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம், அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதே இல்லை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தரை நாம துதிக்க வேண்டாமா? அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? பொதுவாக மனிதர்கள் சொல்வார்கள், வேறு எதையும் நினைக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லை, அவ்வளவு வேலை பளு என்று சொல்வார்கள். ஆனால் கர்த்தர் நம் நினைவாக இருக்கிறவர். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். எத்தனை மகிமையான ஆசீர்வாதத்தை உடைய ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் நன்றி செலுத்தி நம்மை அர்ப்பணிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நான்
கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா. இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தான் ஐயா. இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. குணமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இன்றைக்கு உலக மனிதர்கள் எல்லாரும் பெருமையாக சொல்லுவார்கள், டாக்டர் சோ அண்ட் சோ அவர் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் என்று. அன்பான தேவ பிள்ளைகளே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. நம் ஆண்டவரை உங்களுடைய குடும்ப வைத்தியராக,
ஃபேமிலி டாக்டராக கொண்டிருப்பீர்கள் என்றால் ஹாஸ்பிட்டலா ஓட வேண்டிய அவசியமே இல்லை. பலவீன நேரங்களில் பல தந்தீரையா. ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தை மாற்றும் என்று சொல்லி கேட்போம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவருடைய பலனை பெற்றுக் கொள்வோம். சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை எவ்வளவு அற்புதமாக பாதுகாத்திருக்கிறார், இவ்வளவு அற்புதமாக சுகத்தோடு வைத்திருக்கிறார், எவ்வளவு கிருபையாக உயிரோடு வைத்திருக்கிறார். அதற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்வோம். கர்த்தர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை எடுப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்று அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். நாம் நிற்பது, நிர்மூலமாகாதிருப்பது எல்லாமே அவருடைய சுத்த கிருபை. கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை, கர்த்தர் கொடுத்த பாதுகாப்பை, கர்த்தர் கொடுத்த பராமரிப்பை, அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை எடுப்போமே. நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உமது சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உமது பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆண்டவரே எங்களுடைய குறைகளை நீக்கி நிறைவை தருகிற எங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் நாங்கள் வைத்து விடுகிறோம் சுவாமி.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் அண்டையில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர் அல்லவா? ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுடைய பாரங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் மாத்திரமே நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய ஒரு உன்னத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே தந்து எங்களை நிறைவாய் ஆண்டவரே உமக்குள்ளாக மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பெற்றவர்களாக ஆண்டவரை தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையில் ஓடக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உமது சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே ஆராதனைக்கு வராமல் ஆண்டவரே சோம்பலாய் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவரே உமது உற்சாகமுள்ள ஆவியை தந்து வருகிற நாட்களிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கக்கூடிய கிருபையை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான பாரங்களினாலே ஆண்டவரே சூழ்நிலைகளினாலே தடைபட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தடைகளை நீக்குகிறவர், எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து இந்த ஆராதனையின் மீதமுள்ள எல்லா பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இதற்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேச வேண்டும், உம்முடைய வார்த்தையை உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்ற ஆண்டவரிடத்தில் கெஞ்சுவோமா? நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் சுவாமி. உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் எங்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். கர்த்தர் பேசுவீராக, அடியேனை மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 12வது அதிகாரத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் ஏராளமான உவமைகள் சொல்லப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து உவமைகள் மூலமாக ஜனங்களுக்கு போதித்தார். அந்த உவமைகள் மிகப்பெரிய சத்தியத்தை, வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்வதற்கு, எளிதாக புரிந்து கொள்வதற்கு அவைகள் வழிவகுத்தன. இன்றைக்கும் நாம் ஒரு உவமையை, இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையை பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்ற உவமையை நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்தான். சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே,
உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, பொருளாசையை குறித்த சத்தியத்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். அப்படி போதிக்கும் போது ஐஸ்வர்யத்தை குறித்த காரியங்களை அவரை பின்பற்றக்கூடிய மக்கள் எளிதாக புரிந்து கொள்கிற வண்ணம் இந்த உவமையை ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த உவமையிலே ஒரு ஐஸ்வர்யமான ஒரு பெரிய பண்ணை வைத்திருக்கக்கூடியவன் பெரிய விவசாய நிலத்தை வைத்து அதன் மூலமாக பெரும் பொருளை தேடிக்கொண்டிருந்த திரட்டி கொண்டிருந்த ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த மனிதனுடைய சிந்தை, அவனுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் செய்த 4 தவறுகள். என்னென்ன தவறு அவன் செய்கிறான் என்பதை இந்த பகுதியிலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் தவறு என்னவென்றால், இந்த ஐஸ்வர்யவான் அவன் தனக்கு என்றே திட்டம் தீட்டினான் ஒழிய தன் அயலானை மறந்து போனான். சுயநலமிக்கவனாக காணப்படுகிறான். 17வது வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. தனக்கு ஏற்கனவே சேர்த்து வைப்பதற்கான இடம் இருக்கிறது. ஆனால் இந்த அறுவடையிலே தனக்கு போக இன்னும் ஏராளமாக விளைச்சல் அவனுக்கு உண்டாயிருக்கிறது. அதிக தானியங்கள் உண்டாயிருக்கிறது. அப்பொழுது அவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறத குறித்தெல்லாம் யோசிக்கவே இல்லை. தன் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்கக்கூடிய காரியத்தை அவன் சிந்திக்கிறான். He was planning for him alone, but forgot one who is next to him. இந்த ஐஸ்வர்யவான் தனக்குரிய காரியங்களையும் தன்னுடைய வாழ்க்கைக்குரிய காரியங்களையும் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து மாத்திரமே அவன் திட்டமிடுகிறான். தன்னுடைய காரியங்களை குறித்து சிந்திப்பது தவறல்ல. தங்களுடைய வாழ்க்கைக்குரிய எதிர்காலத்தை குறித்து சிந்திப்பது தவறல்ல. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை மாத்திரம், தன்னுடைய எதிர்காலத்தை மாத்திரமே குறித்து சிந்திப்பது தவறாகும். ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற பிரதான கற்பனை என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் பிரதான கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை குறித்து சிந்திக்கும் பொழுது நாம் மற்றவர்களை குறித்த சிந்தை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். இந்த ஐஸ்வர்யவான் செய்த முதல் தவறு தன்னை குறித்து மாத்திரமே சிந்திக்கிறவனாக இருந்தான். இன்றைக்கும் தன்னை குறித்து மாத்திரமே சிந்திக்கக்கூடிய மக்கள் உண்டு. ஒரு முறை ஒரு கணவன் மனைவி பட்டணத்திற்கு செல்கிறார்கள். பட்டணத்திற்கு சென்றவர்கள் ஹோட்டலுக்கு போகிறாங்க. கணவன் சொல்லுகிறார், நீங்கள் வெளியே நில்லு, நான் போயிட்டு ஒரு தோசை சாப்பிட்டு வந்துடுறேன்ட்டு உள்ளே போயிட்டார்.
அப்பொழுது பார்த்து என்னுடைய மாமனார் மாமியார் அந்த ஹோட்டல் பக்கம் வர்றாங்க. அவர்களுக்கு தெரிந்த குடும்பம் அவர்கள். என்னம்மா இங்கே வெளியே தனியாக நின்று கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்கய்யா வீட்டுக்காரர் சாப்பிட போயிருக்கிறாரு ஹோட்டலுக்குள்ள, நான் சாப்பிட்டு வரேன் வெளியே நில்லுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அதான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் பாருங்க. தன்னை குறித்து மாத்திரமே சிந்திக்கிற மக்கள். தன் மனைவி தன் சொந்த சரீரம் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுக்கு தன் மனைவிக்கு ஏதாகிலும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரவில்லை, அந்த சிந்தனை வரவில்லை. தன்னுடைய பசி, தனக்குரியவைகள் என்று மாத்திரம் சிந்திக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிறார்கள். பாஸ்டர் சும்மா கதையெல்லாம் விடாதுங்க என்று நீங்க சொல்லலாம். நடந்த சம்பவம் இது, உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் மற்றவர்களை குறித்து சிந்திக்கக்கூடியவர்களாக காணப்படும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். இரண்டாவது தவறு, இந்த ஐஸ்வர்யவான் செய்த இரண்டாவது தவறு என்னவென்றால், தனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கணக்கிட்டான். ஆனால் ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை மறந்து போனான். தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாம் கணக்கிடுகிறான். எவ்வளவு அறுவடை இந்த வருடத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறது, இவைகளை எல்லாம் கணக்கிடுகிறான். அந்த ஆசீர்வாதத்தை சேர்த்து வைப்பதற்குரிய லாக்கரை குறித்து திட்டமிடுகிறான், களஞ்சியத்தை குறித்து திட்டமிடுகிறான், பாதுகாப்பதற்குரிய திட்டங்களை எல்லாம் வகுக்கிறான். ஆனால் ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை அவன் மறந்து விடுகின்றான். 18வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைப்பேன் என்று தனக்கு தானே சொல்லிக் கொள்ளுகிறான். He was counting the blessings alone, but he forgot the blesser. ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக கணக்கிட்டு பார்க்கின்றான். ஆனால் ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை மறந்து போகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இது என்னுடைய சுய திறமையினாலே என்னுடைய சுய பலத்தினாலே சம்பாதித்ததென்று சொல்லாதிருப்பானாக. ஏனென்றால் வேலை செய்வதற்கு பலனை கொடுக்கிறவர் அவர்தான், வேலையை கொடுப்பவரும் அவர்தான், வேலையை செய்வதற்கான பலனை கொடுப்பவர், சுகத்தை கொடுப்பவர் அவர்தான். இன்றைக்கு நிறைய பேர் ஓய்வு நாளில், பரிசுத்த ஓய்வு நாளில் ஏன் ஆலயத்திற்கு செல்லவில்லை என்று கேட்டு பார்ப்பீர்கள் என்றால், ஐயா வேலை பளு, நிறைய வேலை இருக்குது என்று சொல்லுவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, வேலைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். 6 நாளும் வேலை செய்து 7வது நாளில் என்ன செய்ய வேண்டும்? ஓய்ந்து இருக்க வேண்டும். அந்த ஓய்வு நாளை கர்த்தருக்கென்று நாம் அர்ப்பணித்து அவரை ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த 6 நாளும் வேலை செய்கிறதற்கு சுகத்தை கொடுத்தவர் அவர்தான். அந்த 6 நாளும் வேலை செய்வதற்கான பலனை கொடுத்தவர் அவர்தான் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. இந்த ஐஸ்வர்யவான் தனக்குண்டான எல்லா ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யங்களையும் பார்த்தான். அவைகளை குறித்தெல்லாம் அதிக அக்கறை உள்ளவனாக சிந்தித்து கொண்டிருந்தான், கணக்கிட்டான். ஆனால் ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை அவன் கடுகளவு கூட நினைத்து பார்க்கவே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் அவரை நினைத்து கொள்ளுங்கள்.
இதெல்லாம் அவர் எனக்கு கொடுத்தவைகள். இது அவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அதற்கு முதல்ல அவருக்கு நன்றி செலுத்துங்க. எப்பொழுதெல்லாம் நாம ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோமோ அப்பொழுது நாம் ஆசீர்வாதத்தின் வாசலை திறக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் ஆசீர்வதிக்கிறவர், the blesser is pleased with our thanksgiving. நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் சந்தோஷப்படுகிறார். ஒரு பிறந்த நாள் குழந்தைக்கு ஒரு கிஃப்டை வாங்கிட்டு போறோம். படக்குன்னு அந்த குழந்தை வாங்கிட்டு போய் அங்க வச்சிட்டுனா கொடுத்தவங்களுக்கு முகம் எப்படி இருக்கும்? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல அந்த குழந்தைன்ட்டு நினைப்பீங்கல்ல. அதை தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ ஆண்டின்னு சொல்லும் போது வாங்கி கொடுத்தவங்களுக்கு மனம் குளிர்ந்து போய்விடுகிறது. இங்க இந்த குணம் ஐஸ்வர்யான்ட்டு மிஸ் ஆகுது, காணப்படவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் நாம் நன்றி செலுத்தும் பொழுது ஆசீர்வாதத்தின் வாசலை நாம் திறக்கிறோம். ஆண்டவர் திறந்து கொடுக்கின்றார். எப்பொழுது நாம் ஆசீர்வாதங்களுக்கு, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்த மறந்து போகிறோமோ அப்பொழுது ஆசீர்வாதத்தின் வாசலை நாமே என்ன செய்கிறோம்? ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டி விடுறோம். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு, எல்லாம் நம்ம கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். மூன்றாவதாக, இந்த ஐஸ்வர்யவான் செய்த தவறு என்ன என்றால், பல வருடத்திற்கான தன்னுடைய சரீர தேவைகளை சிந்தித்தான், ஆனால் தன் ஆத்துமாவை மறந்து விட்டான். பாருங்கள், அதே 18வது வசனத்திலே 19வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தன்னுடைய சரீர தேவைகளுக்காக சேர்த்து வைத்து பின்பு தனக்கு தானே சொல்லுகிறான், ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்தான். நிறைய இருக்குது, நிறைய உனக்காக சேர்த்து வைத்திருக்கிறேன், நீ சந்தோஷமாயிரு, புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறான். தன்னுடைய சரீர தேவைகளை குறித்து மாத்திரமே அக்கறை உள்ளவனாக காணப்பட்டான். தன்னுடைய சரீர தேவைகளை குறித்து மாத்திரமே அவன் சிந்தித்தான். தன் ஆத்துமாவை மறந்து போனான். He was thinking about his physical needs alone, but forgot about his soul. He forgot about his spiritual needs. அன்பான தேவ பிள்ளைகளே, சரீர தேவைகளை குறித்து மாத்திரமே அவன் அக்கறை உள்ளவனாக காணப்பட்டான். தன்னுடைய சரீரத்தை அவன் பேணி பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய சரீரத்திற்குரிய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், தன்னுடைய சரீரம் நன்றாக வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும், பூரிப்பாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவன் அக்கறை உள்ளவனாக இருந்தான். தன்னுடைய ஆத்துமாவை குறித்த காரியங்களை மறந்து போனான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்தையே சம்பாதித்திருக்கலாம், உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சம்பாதித்திருக்கலாம், உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அனுபவித்து சந்தோஷமாக பூரித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தன் ஆத்துமாவை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்திற்குரிய காரியங்களை குறித்து மாத்திரம் நாம் அக்கறை கொள்ளாமல் நம்முடைய ஆத்துமாவை குறித்து
கவலைப்பட வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை குறித்து அக்கறை கொள்ள வேண்டும். என்னுடைய ஆத்துமா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறதா? நான் பாவ சேற்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேனா? நான் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்து விட்டேனா என்பவைகளை குறித்து அக்கறை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஆகவே நாம் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது முதல் படி, ஞானஸ்நானம் எடுப்பது அடுத்த படி. அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் ஒவ்வொன்றையும் நாம் உள்வாங்கி அந்த வார்த்தையின்படி நடப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவமாகும். அதுதான் நம்முடைய ஆத்துமாவை குறித்த கரிசனையாகும். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா செழித்திருக்கிறதா? நம்முடைய ஆத்துமாவை குறித்த காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆத்தும வறட்சியை நீக்குவதற்கு நாம் முயன்று கொண்டிருக்கிறோமா? ஆத்துமாவில இருக்கக்கூடிய கரைகளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முயன்று கொண்டிருக்கிறோமா? பரிசுத்தத்தின் ஜீவியத்திலே அவரை போல வாழ்வதற்கு அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் நடந்து முன்னேறி கொண்டிருக்கிறோமா? இப்படிப்பட்ட கேள்விகளை நமக்கு முன்பாக வைத்து நம்முடைய ஆத்துமாவை குறித்த கரிசனை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நான்காவது தவறு, இந்த ஐஸ்வர்யாவான் செய்த நான்காவது தவறு என்னவென்றால், அவன் தன் வருஷங்களை, தான் நீடித்து இந்த பூமியிலே வாழ்வதற்குரிய வருஷங்களை அவன் கணக்கிட்டான். ஆனால் நித்திய வாழ்வை மறந்து போனான். 20வது வசனத்தில் பாருங்க, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். 19வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவன் வருஷங்களுக்கு, ஆத்துமாவே உனக்காக எத்தனை வருஷத்துக்கு? அநேக வருஷங்களுக்கு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். அநேக வருஷங்களுக்கு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தில் எல்லாரும் பஞ்சம், பசி, பட்டினியில செத்தாலும் நீ மாத்திரம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா உனக்குரியதை நான் என்ன செய்திருக்கிறேன்? சேர்த்து வைத்திருக்கிறேன். நீ சாகவே மாட்ட. எல்லாரும் செத்து போவான் பசி பட்டினியில, உனக்கு மாத்திரம் இருக்குது அப்படின்னு தனக்கு சொல்லி கொண்டிருக்கிறான். இப்போதான் ஆண்டவர் கேட்கிறாரு, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படுமானால் அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? He was calculating about the years he is going to live, but he forgot the eternal life. அவன் ஆண்டவர் தனக்காக ஒரு நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து அக்கறையற்றவனாக, அதை குறித்து சிந்திக்காதவனாக, அதை மறந்து போனவனாக காணப்படுகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, உழைக்க வேண்டும், ஓடி ஓடி சம்பாதிக்க வேண்டும், எல்லாமே தேவை, உண்மை. ஆனால் சரீரத்திற்குரியவைகளை மாத்திரம் நாம் சிந்தித்து கொண்டிருக்க கூடாது. ஆத்துமாவுக்குரியவைகளை சிந்திக்க வேண்டும். ஒரு நாள்ல 24 மணி நேரம், இன்னைக்கு நிறைய பேர் தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வேலை 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 என்று வேலையே செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலை செய்ய வேண்டும். நாம்
கர்த்தர் கொடுத்த அந்த 24 மணி நேரத்தில் முதல்ல கொடுக்கிறது அந்த நேரத்தில் அவருக்கு தசம பாகம். ஒன்று அவருக்காக நாம் அவரோடு ஜெபிப்பதாக இருக்க வேண்டும், அவரை பாடி துதிக்கிறதாக இருக்க வேண்டும், அல்லது வேத வசனத்தினாலே வாசித்து அவரோடு சம்பாஷித்து அவருடைய வார்த்தையை கேட்பதாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விதத்தில் அந்த 24 மணி நேரத்தில் அவருக்கு அந்த தசம பாகத்தை முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், ஆத்துமாவை குறித்த காரியங்களில் அக்கறை கொள்ள ஆரம்பித்து விட்டோம் என்று அர்த்தம். உழைப்பு, களைப்பு, தூக்கம், மீண்டும் வேலை, உழைப்பு, களைப்பு, தூக்கம் என்றே ஓடிக்கொண்டிருப்போம் என்றால் ஒரு நாளில் நாம் மிகவும் சோர்ந்து போவோம். நம்முடைய சரீரம் ஒரு நாளில் சோர்ந்து போகும். அந்த நாளில் ஆத்துமாவை குறித்த ஒரு காரியங்களும் நாம் நிறைவேற்றி இருக்கவே மாட்டோம். அன்பான தேவ பிள்ளைகளே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. முதல்ல ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் செழித்திருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் ஆத்துமா பிழைத்திருக்கிறதா? அந்த ஆத்துமா மரித்து போய் இருக்கிறதா? இன்னும் ஆத்துமா மரித்திருக்கும் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் புதிதான ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நமக்காக மரித்திருக்கிறார். அவர் மரித்ததுனால நாம பாவத்தில் இருந்து பாவத்தின் தண்டனைக்கு விலகி இருக்கிறோம். அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்ததினாலே அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றவர்களாக புதிதான ஜீவனை உடையவர்களாக இன்றைக்கு நாம் வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஐஸ்வர்யவான் 4 தவறுகளை செய்தான். ஒன்று, அவன் தனக்கென்றே சுயநலவாதியாக அவன் திட்டம் தீட்டினான். மற்றவர்களை குறித்த கரிசனை அவனிடத்தில் இல்லாதிருந்தது. 0%. 100% அவனை குறித்து மாத்திரம்தான் சிந்தித்து கொண்டிருந்தான். இரண்டாவதாக, தனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை மாத்திரம்தான் அவன் கணக்கிட்டான். அதை மாத்திரம்தான் பார்த்தான். கல்லாப்பட்டியை மாத்திரம்தான் பார்த்தானே தவிர கல்லாப்பட்டியை நிறைத்தவரை என்ன செய்யல, பார்க்க மறந்துட்டான். ஆசீர்வாதத்தை மாத்திரம் பார்த்தான், ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை மறந்துட்டான். மூன்றாவதாக, பல வருட தன் சரீர தேவைகள், தன்னுடைய சுய தேவைகள், தான் வாழ்ந்திருப்பதற்கான காரியங்களை குறித்து சிந்தித்தான். ஆனால் தன் ஆத்துமாவை அவன் மறந்து போனான். அன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷ வாழ்க்கை ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரம் மண்ணுக்குரியது. ஆவி குறிப்பிட்ட காலம் நாம் ஆண்டவர் எது வரைக்கும் வைக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அது வரைக்கும் அந்த ஆவி இருக்கும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் ஒரு நாளிலே திரும்பிவிடும். ஆத்துமா அது உங்கள் வாழ்க்கையின் நிலைவரமானது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இட்டர்னல் லைஃப். அந்த ஆத்துமா செத்து போய் இருக்கிறதா, பிழைத்திருக்கிறதா? அவன் தன் வாழ்க்கையின் வருஷங்களை கணக்கிட்டான். எத்தனை வருஷம் தான் வாழப்போகிறேன் என்று கணக்கிட்டான். ஆனால் நித்திய வாழ்வை மறந்து போனான். இந்த நித்திய வாழ்க்கையை மறந்து போக வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி, என் ஆத்துமா பிழைத்திருக்கிறதா? மரித்து போய் இருக்கக்கூடிய ஆத்துமா என்றைக்கு உயிரடைய வேண்டும்.
பலவீனமாக இருக்கக்கூடிய ஆத்துமா இன்றைக்கு பலனடைய வேண்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா முதலாவது வாழ்ந்திருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேட வேண்டும். அதுதான் நம்முடைய ஆத்துமா பிழைப்பதற்கான ஒரே வழி. இன்றைக்கு அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் ஆத்துமா பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நீர் இந்த பூமியில எனக்காக ஓடி வந்தீர் ஐயா. என்னை தேடி வந்தீர். என்னை ரட்சிக்கும்படியாக உம்மை சிலுவையில தியாக பலியாய் ஒப்பு கொடுத்தீர். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, என் ஆத்துமாவை குறித்த கரிசனையோடு நீர் இந்த பூமிக்கு வந்தீரை. பாவ மன்னிப்பின் நிச்சயம் எப்பொழுது ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிறானோ, எப்பொழுது ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, அப்பொழுது அந்த ஆத்துமா பிழைக்கிறது. இந்த ஆத்துமா செழித்திருப்பது உங்களுடைய கரத்தில் தான் இருக்குது. பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையோடு உதவியோடு நம்முடைய ஆத்துமா அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு, நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். ஆனந்தமே, பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே என்ற அந்த பாடலை நான் பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆனந்தமே, பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. இந்த புவி ஒரு சொந்தம் அல்லவென்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இந்த புவி ஒரு சொந்தம் அல்லவென்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய் கிடைத்திடினோம். ஆனந்தமே, பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. கர்த்தாவே, நீர் எந்தன் காருண்ய கோட்டையே, காரணமின்றி கலங்கேனையான். விசுவாச பேழையில் மேலோகம் வந்திட மேவியே சுக்கான் பிடித்திடுமே. விசுவாச பேழையில் மேலோகம் வந்திட மேவியே சுக்கான் பிடித்திடுமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. என்னுள்ளமே உன்னில் சஞ்சலம் ஏன் வீணாய், கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது.
சீயோன் நகரத்தில் சீக்கிரம் சென்று நாம் ஜெய கீதம் பாடி மகிழ்ந்திடலாம். சீயோன் நகரத்தில் சீக்கிரம் சென்று நாம் ஜெய கீதம் பாடி மகிழ்ந்திடலாம். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை ஆனந்தமே இயேசு அண்ணலை ஆண்டினோர்க்கு ஆனந்தமே. கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலேதான் செய்வேன் என சொல்லி போகலையோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலேதான் செய்வேன் என சொல்லி போகலையோ? ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை ஆண்டினோர்க்கு ஆனந்தமே. இயேசு அண்ணலை ஆண்டினோர்க்கு ஆனந்தமே. துன்பங்கள் தொல்லை இடுக்கண் இடறிவை தொண்டர் எமை அண்டி வந்திடினோம். சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்பத்தினோடே அனுப்பிடுவார். சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்பத்தினோடே அனுப்பிடுவார். ஆனந்தமே இயேசு அண்ணலை ஆண்டினோர்க்கு ஆனந்தமே. இயேசு அண்ணலை ஆண்டினோர்க்கு ஆனந்தமே. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். இயேசுவே சீக்கிரம் இத்தரை வாருமே, ஏழை வெகுவாய் கலங்குகிறேன். இயேசுவே சீக்கிரம் இத்தரை வாருமே, ஏழை வெகுவாய் கலங்குகிறேன். என் நேசர் தம்முக ஜோதியதே அல்லால் இன்பம் தரும் பொருள் ஏதுமில்லை. என் நேசர் தம்முக ஜோதியல்லே தேயல் இன்பம் தரும் பொருள் ஏதுமில்லை. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை ஆண்டினோர்க்கு இயேசு அண்ணலை ஆண்டினோர்க்கு ஆனந்தமே. இயேசு அண்ணலை ஆண்டினோர்க்கு ஆனந்தமே. இயேசு அண்ணலை ஆண்டினோர்க்கு ஆனந்தமே. இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இயேசு மாத்திரம்தான் நிரந்தரம். உலகத்தின் காரியங்களை குறித்து கவலைப்படுகிற நாம், சரீரத்திற்குரியவைகளை குறித்து கவலைப்படுகிற நாம், நம்முடைய ஆத்துமாவை குறித்து அக்கறை கொள்கிறோமா? நல்ல ஆண்டவரே,
எங்களை உமது சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய அளவற்ற கிருபை இரக்கம் எங்கள் மேல் கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஐஸ்வர்யவானை போல, இந்த பணக்காரனை போல ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தவறுகளை செய்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவரே, பொருளாசையை குறித்த ஒரு எச்சரிப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர் சுவாமி. ஆண்டவரே, வெறும் ஆசீர்வாதங்களை மாத்திரம் நாங்கள் பார்த்து ஆசீர்வதித்தவரை மறந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவரே, வாழ்க்கையில் ஆத்துமாவை இழந்து போகாதபடிக்கு, நித்திய வாழ்வை இழந்து போகாதபடிக்கு கர்த்தரங்களை காத்தருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய சிந்தனையிலே ஒரு தெளிவை தாரும் ஆண்டவரே. நாங்கள் சிந்தையிலே மழுங்கினவர்களாக இந்த உலகத்திற்குரியவைகளை மாத்திரம் சிந்தித்து உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழக்கூடியவர்களாக இல்லாமல் காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றிற்கும் வேண்டிய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தரக்கூடிய எங்கள் ஆண்டவரையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, உம்மை ஆராதித்து ஒரு புதிய வாரத்திற்குள் அடியெடுத்து வைத்து தங்கள் கடமைகளுக்குள் செல்லக்கூடிய உமது பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தொழில்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிரயாசங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மேன்மையான பாதையிலே, உயர்வின் பாதையிலே கர்த்தர் நடத்தி செல்லத்தக்கதாக அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் உலேறப்பெற்ற நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையாருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.